காவல்துறை விசாரணைக்கு அவருடைய தொலைபேசி இப்போ காவல்துறை வசம் கைப்பற்றப்பட்டு டிபிடிஎஸ் திருநாவுக்கரசு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். குதிரை பேரம் நடத்தியதாக அவர் மீது குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டில் பல தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்களோடு தொடர்பில் இருந்திருக்கிறார். இந்த தொடர்புக்கு பின்னால் அவருடைய விசாரணையில் என்னுடைய தொடர்பில் விஜயனும் இணைந்திருக்கிறார். காவல்துறை தொடர்ந்து கண்காணித்து தொடர்பு இருக்கு. இந்த குதிரை பேரத்தில் ஊடகவியலாளர்கள் ஈடுபட்டு இருக்கிறார்கள், நிறைய பேர் ஈடுபட்டு இருக்கிறார்கள் சந்தேகம் காவல்துறைக்கு இருக்கு. காவல்துறைக்கு எப்படி இருக்குன்னா 107 சட்டமன்ற உறுப்பினர்களை மிக எளிதாக தொடர்பு கொள்ளக்கூடியவர்கள் யாரு? ஊடகவியலாளர்கள் தான், பத்திரிகையாளர்கள் தான். அப்போ திமுக நேரடியாக தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்களை தொடர்பு கொள்ள முடியும். அப்போ யாரை வீச்சை தொடர்பு கொள்ள முடியும்? அப்போ பத்திரிகையாளர்கள் 35 கோடி ரூபாய் ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு விலை. இந்த விலையை ஊடகவியலாளர்கள் முடித்து கொடுத்தால் அவர்களுக்கு ஒரு பெருந்தொகை. இந்த தொகைக்கு ஆசைப்பட்டு இவர்களெல்லாம் ஊடகவியலாளர்களே அல்ல, இவர்களெல்லாம் தரகர்கள், ஊடகவியலாளர் பேரில் ஒளிஞ்சிருக்காங்க. அப்போ இவர்கள் இந்த கோடிக்கு ஆசைப்பட்டு என்ன பண்ணுறாங்க? குதிரை பேரத்தில் ஈடுபட்டு இருப்பதாக காவல்துறை சந்தேகிக்கிறது. இப்போ இவங்க எல்லாமே மேகலயா ஃபார்முலா. என்ன மேகலயா ஃபார்முலா? விஜய திருநாவுக்கரசோடு பேசி கொண்டு இருக்கிறார், இருக்கார். இந்த சந்தேக காவல்துறைக்கு வந்த பிறகு சம்மன் அனுப்பி கூப்பிடுது. சம்மனை அடியில் போட்டு உட்காந்துக்கிறார். போகணுமா இல்லையா? ஏன் போகலை? மீண்டும் சம்மனை வாங்கி நீங்கள் 2-3 நாள் ஆச்சு, ஏங்க வரல? ஏன் அதை ஒளியுறீங்க? ஏன் தப்பிக்க பார்க்குறீங்க? மீண்டும் விசாரணைக்கு அழைக்கப்பட்டு கைது செய்வதா வேண்டாமா ஒரு ஊடகவியலாளர்? இந்த போர்வையில் குதிரை பேரம் நடத்துவதற்கு இவர் துணை போயிருக்கிறார். எத்தனை பேர் இருக்காங்க? அவங்கள விசாரிச்சிருக்கலாமா? ஏன் விஜயனை விசாரிக்கிறாங்க? விஜயனும் டிபிடி திருநாவுக்கரசும் செல்ஃபோனில் மேகலயா ஃபார்முலா போயிட்டு இருக்குன்னு 2 பேர் பேசியிருக்காங்க. பல முறை பேசியிருக்காங்க, பல செய்திகள் அனுப்பியிருக்காங்க. இதுக்கு நடுவில் மதுரை கணேசன் ஒரு திமுக காரரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவர் ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசோடு தொடர்பில் வந்துருக்கிறார். ஆப்ரேஷன் மேகலயா 15 எம்எல்ஏ எப்படியா தூக்கிடணும். இந்த ஃபார்முலாவில் தாவேகாவை சேர்ந்த ஒரு 15 எம்எல்ஏக்கள் இவர்களோட தொடர்பில் வந்திருக்காங்க. இதை தாண்டி இதே குதிரை பேரத்துக்கு இன்னும் பல ஊடகவியலாளர்கள் தொடர்பில் வந்திருக்காங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு நேர்காணல்ல மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள் இருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. இப்போ ஒரு குறிப்பிட்ட புதிய தலைமுறை நெறியாளர் விஜயன் அவர்களை காவல்துறையினர் விசாரணைக்கு அழைச்சிருக்காங்க. அது எதுக்கு அழைச்சிருக்காங்க? அதுவும் பத்திரிகையாளர்கள் எல்லாமே குதிரை பேரத்தில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் வருது. இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இப்போ காவல்துறை விசாரணைக்கு அவருடைய தொலைபேசி இப்போ காவல்துறை வசம் கைப்பற்றப்பட்டிருக்கு. டிபிடிஎஸ் திருநாவுக்கரசு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். குதிரை பேரம் நடத்தியதாக அவர் மீது குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டில் பல தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்களோடு தொடர்பில் இருந்திருக்கிறார். இந்த தொடர்புக்கு பின்னால் அவருடைய விசாரணையில் என்னுடைய தொடர்பில் விஜயனும் இணைந்திருக்கிறார். இந்த செய்தியை காவல்துறை விசாரணையின் போது சொல்லப்பட்டதை காவல்துறை தொடர்ந்து கண்காணித்திருக்கு. தொடர்ந்து கண்காணித்ததில் இவருக்கும் தொடர்பு இருக்கு. இப்போ இந்த குதிரை பேரத்தில் ஊடகவியலாளர்கள் ஈடுபட்டு இருக்கிறார்கள், நிறைய பேர் ஈடுபட்டு இருக்கிறார்கள் சந்தேகம் காவல்துறைக்கு இருக்கு. காவல்துறைக்கு எப்படி இருக்குன்னா, நீங்கள் 107 எம்எல்ஏக்கள் விஜயோடு சேர்த்து 107 சட்டமன்ற உறுப்பினர்களை மிக எளிதாக தொடர்பு கொள்ளக்கூடியவர்கள் யாரு? ஊடகவியலாளர்கள் தான், பத்திரிகையாளர்கள் தான். அப்போது திமுக நேரடியாக தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்களை தொடர்பு கொள்ள முடியாது. அப்போ யாரை வைத்து தொடர்பு கொள்ள முடியும்? பத்திரிகையாளர்கள் மூலமாக வைத்து தான் தொடர்பு கொள்ள முடியும்.
அப்போது பத்திரிகையாளர்கள் 35 கோடி ரூபாய் ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு விலை. இந்த விலையை ஊடகவியலாளர்கள் முடித்து கொடுத்தால் அவர்களுக்கு ஒரு பெருந்தொகை. இந்த தொகைக்கு ஆசைப்பட்டு இவர்களெல்லாம் ஊடகவியலாளர்களே அல்ல, இவர்களெல்லாம் தரகர்கள், ஊடகவியலாளர் பேரில் ஒளிஞ்சிருக்கான். அப்போ இவர்கள் இந்த கோடிக்கு ஆசைப்பட்டு என்ன பண்ணுறாங்க, குதிரை பேரத்தில் ஈடுபட்டு இருப்பதாக காவல்துறை சந்தேகிக்கிறது. இப்போ இவங்க எல்லாமே மேகலயா ஃபார்முலா, ஒரு ஃபார்முலா. என்ன மேகலயா ஃபார்முலா? மேகலயாவில் காங்கிரஸ் ஆட்சி இருக்கு. இந்த ஆட்சியை கவிழ்த்து விட்டு பாஜக ஆட்சிக்கு வரணும். பாஜக 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் இருக்காங்க. மொத்தம் 60 சட்டமன்ற உறுப்பினர்கள் மேகாலயாவில். எப்படி 2 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்து கொண்டு காங்கிரஸ் ஆட்சியை எப்படி கவிழ்க்க முடியும்? ஆனால் காங்கிரஸ் ஆட்சியை பாஜக மேகாலயாவில் கவிழ்த்து விட்டது. கவிழ்த்து விட்டது தான் இப்போ அங்கே யார் ஆட்சினா என்பிபி ஆட்சி. என்பிபி ஆட்சி தான் இப்போ அங்கே நடக்குது. அதாவது தேசிய மக்கள் கட்சி, அந்த கட்சிக்கு பேர். 2 சீட்டு வச்சிருக்கிற பாஜக காங்கிரஸ் ஆட்சி வராமல் அங்கே காங்கிரஸ் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து விட்டது. என்ன காரணம்னா, நீங்கள் மேகாலயா ஜனநாயக கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் எவ்வளோ பேர்னா 60 தொகுதியில் என்பிபி தேசிய மக்கள் கட்சி 26 எம்எல்ஏ. அதே போல் ஐக்கிய ஜனநாயக கட்சி யூடிபிஐ 11 எம்எல்ஏ, மம்தா கட்சி 5 எம்எல்ஏ, காங்கிரஸ் 5 எம்எல்ஏ, மக்கள் குரல் கட்சி விபிபி 4 எம்எல்ஏ, ஹில் ஸ்டேட் மக்கள் ஜனநாயக கட்சி ஹெச்எஸ், ஹில் ஸ்டேட் பப்ளிக் டெமோக்ராட்டிக் பார்ட்டி 2 எம்எல்ஏ, சுயேட்சை 2. இவ்வளோ வேலை சேர்த்து பாஜக அங்கே ஆட்சி அமைச்சிருச்சு. அப்போ இதே ஃபார்முலா எங்கே கொண்டு வர போகிறாங்க? தமிழ்நாட்டில். இந்த ஃபார்முலாவுக்கு பேர் தான் மேகாலயா ஃபார்முலா. இதை விஜய் செல்போனில் இருக்கு. விஜய திருநாவுக்கரசோடு பேசி கொண்டு இருக்கிறார், இருக்கார். இந்த சந்தேக காவல்துறைக்கு வந்த பிறகு சம்மன் அனுப்பி கூப்பிடுது. சம்மனை அடியில் போட்டு உட்காந்துக்கிறார். போகணுமா இல்லையா? ஏன் போகலை? மீண்டும் சம்மனை வாங்கி நீங்கள் 2-3 நாள் ஆச்சு, ஏங்க வரல? ஏன் ஒளியுறீங்க? ஏன் தப்பிக்க பார்க்குறீங்க? மீண்டும் விசாரணைக்கு அழைக்கப்பட்டு கைது செய்வதா வேண்டாமா? ஒரு ஊடகவியலாளர் இந்த போர்வையில் குதிரை பேரம் நடத்துவதற்கு இவர் துணை போயிருக்கிறார். இல்ல, இதையுமே புதிய தலைமுறையில இருந்துமே ஒரு நியூஸாவே வந்திருந்தது. அது அவங்கள கூப்பிட்டுருந்தாங்க, இவங்க போயிருந்தாங்க, விசாரணைன்னு பேர்ல விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 2 நாட்கள் தங்க வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டினே அங்க எழுப்பியிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? காவல்துறை சந்தேகம் வராம ஆதாரம் இல்லாம எப்படி உட்கார வைப்பாங்க? ஒரு பொய்யா ஒரு ஊடகவியலாளர் என்று சொல்லுகிற ஒரு குதிரை பேர ஆசாமி மேல ஆதாரம் இல்லாமல் எப்படி இருக்க வைப்பாங்க? எத்தனை பேர் இருக்காங்க, அவங்கள விசாரிச்சிருக்கலாமா? ஏன் விஜயனை விசாரிக்கிறாங்க? விஜயனு டிபிடி திருநாவுக்கரசும் செல்போனில் மேகாலயா ஃபார்முலா போயிட்டு இருக்குன்னு 2 பேர் பேசியிருக்காங்க. பல முறை பேசியிருக்காங்க, பல செய்திகள் அனுப்பியிருக்காங்க. இதுக்கு நடுவில் மதுரை கணேசன் ஒரு திமுக காரரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவர் ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசோடு தொடர்பில் வந்திருக்கிறார். ஆபரேஷன் மேகாலயா 15 எம்எல்ஏ எப்படியா தூக்கிடணும். எவ்வளோ எம்எல்ஏவை? 15 எம்எல்ஏவை எப்படியா தூக்கிடணும். இதுதான் மேகாலயா ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் தாவேகாவை சேர்ந்த ஒரு 15 எம்எல்ஏக்கள் இவர்களோட தொடர்பில் வந்திருக்காங்க. இதை தாண்டி இதே குதிரை பேரத்துக்கு இன்னும் பல ஊடகவியலாளர்கள் தொடர்பில் வந்திருக்காங்க. அவர்களை இந்த காவல்துறை விசாரிக்கலை. இதுக்கு நடுவில் சென்னை மாநகர ஆணையாளர் அமல்ராஜ் ஐபிஎஸ்ஸிடம் இருந்த கோப்புகளை டெல்லி வாங்கி போயிடுச்சு. ஏன்? இந்த 35 கோடி ரூபாய்
பிளாக் மணி ஏது? இந்த 35 கோடி ரூபா யாரிடமிருந்து வந்தது? அந்த பணம் யார் கொடுப்பதாக சொன்னது? இந்த பணத்துக்கான கணக்கு என்ன? கள்ள பணம் தானே அது? வரி ஏய்ப்பா இல்லை இந்த பணம் ஏது? இப்போ கோப்பு எங்கே இருக்கு? டெல்லியில். அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, எல்லா துறையும் இவர்கிட்ட இருந்த கோப்பை அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க. அப்போது நேற்று விஜயனுக்கு ஆதரவாக பத்திரிகையாளர் மன்றம், எடப்பாடி எல்லாம் களத்தில் குதிச்சிட்டாங்க. களத்தில் குதித்த பிறகு பார்த்தாரு முதலமைச்சர், ஏன்டா பத்திரிகையாளர் ஏன் பகைச்சிக்கணும், அனுப்பிச்சி விட்டு. பத்திரிகையாளர் மன்றமே பல கிரிமினல் குற்றவாளிகள் கூடுற இடம் அது. 20 ஆண்டு காலம் தேர்தலே இல்லாமல் 25 ஆண்டு காலம் பல குற்றவாளி கூடாரம் அது. நான் தான் போய் பூட்டை கிட்ட உடைச்சி உள்ளே போய் விமலேஸ்வரன் நானும் அது போராட்டம் நடத்தி அந்த 25 ஆண்டு காலமாக 3 பேர் அங்கே குண்ட சட்டத்தில் அடைக்கப்பட்டார்கள். அது டாஸ்மார்க் கடை, அது பத்திரிகையாளர் மன்றம் அல்ல. என்ன கடை? டாஸ்மார்க் கடை. அன்பு குண்ட சட்டத்தில் அடைக்கப்பட்டார். கிஷோர் கே சாமி குண்ட சட்டத்தில் அடைக்கப்பட்டார். சவுக்கு சங்கர் குண்ட சட்டத்தில் அடைக்கப்பட்டார். ஒரு பத்திரிகையாளர் மன்றத்தில் இருக்கிறவன எங்கேயாவது உலக வரலாறு புரட்டி பாடுங்க, குண்ட சட்டத்தை எவனா அடைச்சிருப்பானா? அதிமுக அரசு அன்பழகன் அடைச்சிது. அன்பழகன் இறந்து போயிட்டார், நக்கீரில் வேலை பார்த்தவர். அப்புறம் பானிபூரி விற்கிற கிஷோர் கே சாமி, ஒரு மார்வாடி பையன், தமிழ்நாட்டு அரசியலில் பேசுகிறாரு. அவர் டாஸ்மார்க்கில் சரக்கு அடிச்சுட்டு இங்கிலீஷ் பேப்பர் படிச்சுட்டு இருப்பாராம். எங்கே? டாஸ்மார்க்கு கடையில், பாரில். அப்படி ஒரு பானிபூரி மொத்த பாடியே 5 கிலோ தான். இவர் குண்ட சட்டத்தில் அடைக்கப்பட்டார். வரை சவுக்கு சங்கர். இந்த மானங்கெட்ட பயலுவெல்லாம் என்ன பேர்? பத்திரிகையாளர்கள். இப்போ விஜயன் இந்த குதிரை பேரத்தில் ஈடுபட்டார், திருநாவுக்கரசோடு தொடர்பில் இருந்தார், மேகாலயா ஃபார்முலா செய்தார்னு காவல்துறை சந்தேகப்பட்டு அவரை விசாரணை வளையத்துக்குள் வைத்திருக்கிறது. கைது செய்வதா வேண்டாமா? இப்படி ஒரு தடுமாற்றத்தில் நேற்று விட்டுட்டாங்க. இப்போ நான் இது எனக்கு பல உதாரணங்களை சொல்ல முடியும். நக்கீரன் காமராஜ் திமுக ஆட்சி வருவதற்கு ஜாபர் சேட்னா ஒரு உளவுத்துறை ஐஜி இருந்தார். 2 பேரும் திமுகவுக்காக பல லாபிகளை செய்வார்கள், பல குதிரை பேரங்களை செய்வார்கள். இது எல்லாருக்குமே தெரியும், உலகத்துக்கே தெரியும். முஸ்லீம் லீக் மக்கள் மனிதநேய மக்கள் ஜனநாயக கட்சி ஜவஹருல்லா அதிமுக கூட்டணி திமுக கூட்டணிகளை கொண்டு வந்ததே நக்கீரன் காமராஜ் தான். குதிரை பேரம் தான். இதுக்கு பேர் என்ன பேரம்? குதிரை பேரமா கழுதை பேரமா? ஜாபர் சேட்டும் நக்கீரன் காமராஜும் நகம் சதையும் 2 பேரும் கருணாநிதியை அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. எதுக்கு? எப்படியாவது திமுக ஆட்சி மீண்டும் கொண்டு வந்து விட வேண்டும், திமுக ஆட்சி எப்படியாவது வந்துடணும். இதுக்காக குதிரை பேரம் நடத்தியவர்கள் தான் இந்த நபர்கள். அதே போல RSS பாஜக ஆட்சிக்கு வந்து விட வேண்டும் என்று குதிரை பேரங்கள் நடத்தியவர் இப்போ ஜெயிலில் கிடக்கிறார் ஒரு 4-5 வருஷம். வின் டிவி தேவநாதன் எப்படி ஆளுது? இதெல்லாம் ஊடகவியலாளர்கள், இவர்கள் எல்லாம் புரோக்கர்கள், தர ரேட்டு புரோக்கன். அவர் இந்த வின் டிவியை வைத்து கொண்டு மயிலாப்பூர் பெனிஃபிட் ஃபண்டில் ஒரு 300 கோடியை ஏமாற்றிட்டார். இதுக்கு என்ன? அவருக்கு என்ன பேர்? ஊடகவியல் வின் டிவி அதிபர். இன்னொரு தொலைக்காட்சி அதிபர் ஃபோர்ஜரி கேஸில் சிறைக்கு போய் கோயம்புத்தூர் ஜெயிலே அடைபட்டு கிடந்தார். அவர் ஒரு ஊடகவியலாளர். இப்போ இந்த விஜயனுடைய வழக்கு நிலுவையில் இருக்கு. இப்போ தொடர்ந்து வந்து எம்எல்ஏக்கள் பேரம் பேசி அவங்கள குதிரை பேரத்துல இழுக்கிறது இல்லாம இப்போ தொடர்ந்து பத்திரிகையாளர்களுமே அவங்க போறாங்கன்னு சொல்றீங்க இல்லையா? அவங்க வந்து இந்த பணத்துக்காக தான் போறாங்களா, இல்ல அவங்களுக்கு வேற எதுவும் அதனால கிடைக்குது அப்படிங்கிறதுனால போறாங்களா? இல்லம்மா, அவங்களுக்கு வேற ஏதோ எது கிடைக்கும். என்ன கிடைக்கும்? கஞ்சா கிடைக்குமா? அபின் கிடைக்குமா? இல்ல பச்சைப்பட்ட வேற என்ன கிடைக்கும்? இல்ல வேற ஏதோ கட்சியில ஏதோ பதவி கொடுக்க போறாங்க, இல்ல அப்படி ஏதாச்சும் கிடைக்க போதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறேன். இல்ல பதவி எப்படி கொடுப்பாங்க அந்த கட்சியில? அங்கே கட்சியில் இருக்கவனுக்கு வேலை இல்லை, எல்லா கையூட்டு தான். எல்லாம் இப்போ 35 கோடி வாங்கி கொடுத்தா ஒரு 5 கோடி கிடைக்கும்ல, அவனுக்கு 30 கோடி கொடுத்தா போதும். இப்போ 15 சட்டமன்ற உறுப்பினர்கள், நீங்கள் உசிலம்பட்டி விஜய்
அவர்கிட்டையும் பேசிட்டு இருந்திருக்காங்க. இப்போ லாஸ்ட்டாக அவங்கள தான் சொல்லி லாஸ்ட்டாக உசிலம்பட்டி எம்எல்ஏ ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ, ஊத்தங்கரை இளையராஜா. இல்ல கிட்டத்தட்ட 15 எம்எல்ஏக்கள் வந்து குதிரை பேரத்துல ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. அப்ப 15 எம்எல்ஏக்கள் தாவ போறாங்களா? ஆமா, 50 கோடி கொடுத்தா யாரு வேணா தாவுவாங்கம்மா. எவ்வளவு? 50 கோடி கொடுக்குது திமுக. 50 கோடி வாழ்நாள் எங்க எப்ப பார்க்க போறாங்க? 35 கோடிலாம் இல்லை, 50 கோடி கொடுக்க யாரு தயாரா இருக்கா? திமுக தயாரா இருக்கு. செந்தில் பாலாஜி இப்போ இந்த வழக்கில் தான் செந்தில் பாலாஜி அசோக்கும் தலைமறைவாக இருக்காங்க. கைது போட்டு கண்டிஷன் பெயிலில் போட்டு முன்ஜாமீன் வாங்கி வெளியில் வந்துட்டாங்க. அப்போ இந்த அரசு தடுமாறுகிறது இவர்களை கைது செய்யும். ஏன் கைது செய்ய முடியல செந்தில் பாலாஜி அசோக்கையும்? குதிரை பேரம் நடந்தது உண்மை தானே? 15 எம்எல்ஏக்கள் பட்டியல் இருக்குதானே? விஜயன் இதில் பேரத்தில் ஈடுபட்டதுக்கான ஆதாரம் இருக்குல்ல? அப்போது இதெல்லாம் இவர்களை பொறுத்தவரை பணம் கொடுத்தா எது வேண்டுமானாலும் செய்வதற்கு பல தரகர்கள் பத்திரிகையாளர்கள் பேரில் தயாராக இருக்காங்க. நீங்கள் குமுதம் நிறுவனம் 1000 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள நிறுவனம். இப்போ அது யார்கிட்ட இருக்கு? வேலைக்கு வந்த வரதராஜ ஐயங்கார்ட்டு இருக்கு. முதலாளி ஜவஹர் பழனியப்பன் அமெரிக்காவில் போய் ஒழிச்சுக்கிட்டார். இங்கே வரவே முடியல. இங்கே வந்தால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைப்பார். ஜாங்கிட்டு தயாராக இருக்கார். இதற்காக குதிரை பேரம் நடத்துவதற்கு யார்? குபேந்திரன் ஜான் வில்கின்ஸ். அவர் செத்து போயிட்டார். செஞ்ச பாவம், ஒரு மர்டர் கேஸ் அக்யூஸ்ட். அவர் தான் குமுதத்தில் பத்திரிகையாளர். என்ன பேரு? ஜான் வில்கின்ஸ். மர்டர் கேஸ் அக்யூஸ்ட். அதே போல இப்போ குபேந்திரனுடைய சொத்து பல கோடி தேரும். எப்படி? குதிரை பேரம் தான். என்ன பேரம்? குதிரை பேரம். இதுக்கு பேரு குதிரை பேரம் தான். அப்போ இவர்களெல்லாம் என்ன பேர்ல ஒளிஞ்சிருக்கான்? ஊடகவியலாளர் பேர்ல ஒளிஞ்சிருக்கான். குமுதம் நிறுவனம் ஒரிஜினல் முதலாளிட்டு கையை விட்டே போயிடுச்சு. இந்த குதிரை பேரம் நடத்தினது யார்? குபேந்திரனா ஜான் வில்கின்ஸு. ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, கோசல் ராவ். இவர்களெல்லாம் குதிரை பேர ஆட்கள். ஒருத்தர் சொத்தை ஒருத்தங்கிட்ட பிடிக்கி கொடுக்கறதுக்கு என்ன பேர்? இவர்களுக்கு பேர் பத்திரிகையாளர் பேர். எம்எல்ஏ 35 கோடி வாங்கி 5 கோடி எடுத்துட்டு 30 கோடி எம்எல்ஏட்ட கொடுத்து திமுகவுக்கு அனுப்பி வைப்பவர்களுக்கு பேர் பத்திரிகையாளர்கள். ப்ரெஸ் கிளப்பில் இப்போ அத்தனை அக்யூஸ்டும் அங்கே தான் இருந்தான். இப்போ புதுசாக வந்த நிர்வாகம் மாதிரி 1 வருஷம் ஆச்சு. பல பேர் வீடு வாங்குறதுக்காகவே பத்திரிக்கையாளர் வந்திருக்கான். இந்த பல பேர் கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸில் வீடு வாங்கணும், அதுக்காகவே பத்திரிகையாளர் பாதி பேர் வந்திருக்கிறான். கேமராமேனு, கொளுத்து வேலைக்கு போகிறவன் எல்லாம் பத்திரிகையாளர் மன்றத்தில் மெம்பர் ஆகிட்டான். ஆன பிறகு இந்த மெஜாரிட்டியில் மீண்டும் அதிகாரத்துக்கு வரணும்னு முயற்சி பண்ணுறாங்க. அப்போது இந்த பத்திரிகையாளர்கள் பேரில் இருக்கிற பல பேர் குதிரை பேர ஆட்கள். அவர்களை மக்கள் அடையாளம் கொண்டு ஓட துரத்த போகிறான். அரசியல்வாதியை துரத்துறானா? அதுவும் துரத்துறதுக்கு இவனுக்கு தெம்பு திராணி இல்லை. அடுத்து அதிகாரிகள் துரத்தப்பட வேண்டும். கொள்ளை அடிக்கிறதே அதிகாரிகள் தான். 3வது யாரு? இந்த ஊடகவியலாளர் பேர் இருக்கிற குதிரை பேர ஆட்களை மக்கள் விரட்டி அடிக்கிற காலம் விரைவில் வரும். காசை கொடுத்தா உண்மையை மறைச்சிருவான். காசை கொடுத்தா உண்மையை மறைச்சிருவான். காசை கொடுக்கலைன்னா பொய்யான செய்தியை போடுவான். இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்கள். யாரும் காட்சி ஊடகங்களை பார்ப்பதே இல்லை. தொலைக்காட்சியை வர்றது பூரா உண்மைக்கு மாறானது. மக்கள் பார்க்கறதே இல்லை. எது சென்சிட்டிவான செய்தியோ அதை டிபேட் போடவே மாட்டான். ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக என்ன செய்தியோ அதைத்தான் போடுவான். ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக ஒரு கூட்டம் பெண் நிறுவனம் மாதம் 2 லட்சம் 3 லட்சம் பணம் கொடுப்பான். வாங்கிட்டு அவர்களுக்கு மட்டுமே கூவுவதா ஊடகவியலாளர்கள். எப்படி? திமுக ஆட்சியில் இருந்ததா? திமுக ஆட்சியில் 5 வருஷம் கைக்கூலியை வாங்கி கொண்டு அவர்களுக்கு ஆதரவாக பேசுவது தான் பத்திரிகை பணி. அப்போ இது போன்ற குதிரை பேரம் நடந்தது. பல ஆதாரங்களோடு காவல்துறை கூடிய விரைவில் இன்னொரு அதிர்ச்சியை கொடுக்க இருக்கிறது.
இப்போ இந்த குதிரை பேரத்துல வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ஈடுபட்டிருக்காங்க, அவங்க தம்பி ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறது நியூஸ் நம்ம பார்த்தோம். அப்போ இது வரைக்கும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து அவங்களுக்கு பிடிபடலை இல்ல, அது எதுக்கு அவ்வளோ வீக்கா இருக்கா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்? அதுதான் உண்மை. அதாவது காவல்துறையை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சிக்கு ஏவல் வேலை பார்ப்பதுக்கே நேரம் சரியா இருக்கு. நேர்மையான அதிகாரி உளவுத்துறை அதிகாரியா அசலாக்காருக்கு போட்டாங்க, அவருக்கு வேலை செய்ய முடியலைங்க. இங்கே வேலை செய்ய முடியல, ஊழல் மலிஞ்சு போச்சு. நான் எங்கே போகிறேன், மத்திய அரசுக்கு பணிக்கு போகிறேன், ரிலீஸ் பண்ணுங்கன்ட்டு. அப்போ ஒரு நேர்மையான அதிகாரி கிளம்புறாரு என்ன அர்த்தம்? பணி பார்க்க முடியாமல் கிளம்புறாரு என்ன அர்த்தம்? அப்போ ஊழல் என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது, ஊழலுக்கு துணை போக முடியாது, ஊழலை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதுதான் நிலைமை. இன்னொரு நல்ல செய்தியும் வருது. மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் சேர்க்கையில் மருத்துவ கல்லூரிகள் காசுக்கு விற்கக்கூடாது, மேனேஜ்மெண்ட் கொண்டான பிளாக்ல விற்கக்கூடாது. நீங்கள் அரசு என்ன கட்டணத்தை நிர்ணயித்திருக்கிறதோ அதே கட்டணத்தை தான் நீங்கள் வாங்கணும்னு முதலமைச்சர் ஒரு உத்தரவு போட்டு இருப்பதாகவும் ஒரு நல்ல செய்தியும் வருகிறது.